டேய் அல்சரு, எனக்கு பின்னாடி தானே நீ வந்த, அதுக்குள்ள இப்ப இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட. அது ஒண்ணும் இல்லடா, மாஸ்டர் சாப்பிடும் போது தெரியாம எனக்கு கடிச்சிட்டான், அதனால நான் காம்ப்ளைண்ட் பாயா மாறிட்டேன். கடவுளை, என்ன மட்டும் ஏன் இந்த மாஸ்டர் கடிக்கவே மாட்டேன்றான்? என்னையும் சீக்கிரம் கடிக்கணும், நானும் காம்ப்ளைண்ட் பாயா மாறணும் ப்ளீஸ். டேய் என்னடா இந்த அல்சர் பையலுங்க 2 வாரம் ஆச்சு இன்னும் போகாம இருக்கானுங்க, எதுவும் சரியா டேஸ்ட் பண்ணவே முடியல. ஏண்டா ஆல்ரெடி மாஸ்டருக்கு ஜாப் ஸ்ட்ரெஸ் அதிகம், தண்ணியும் அவன் குடிக்கவே மாட்டான், இதுல வாரத்துல 3 நாள் காரக்குழம்பு வத்த குழம்பு சாப்பிட்டா அதை இவனுக்கு குத்த வச்சுட்டானுங்க. டேய் நெக்ஸ்ட் வீக் டீம் அவுட்ல பஃபேக்கு போறாங்கடா, இந்த அல்சரை வச்சுட்டு என்னடா சாப்பிட போறான்? 2 தட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு எல்லாரும் வாயை வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியதுதான். இவ்வளவு நாள் வாய் அறிஞ்சிட்டு இருந்தது, அதை பார்த்து வயிறு ஏறிட்டோம். டேய் அப்போ கூட இவனுக்கு மவுத் அல்சர் அடிக்கடி வருதுடா, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. வேற என்ன, மாஸ்டருக்கு விட்டமின் பி அண்ட் அயன் டெஃபிஷியன்சி தானே இருக்கும், வெஜிடபிள்ஸ் நல்லதுன்னு அது மட்டும் சாப்பிட்டா பத்தாது, கீரை ஃபிஷ் எக்ஸ் எல்லாம் அப்பப்ப எடுத்துக்கணும், ஏன்னா அல்சர் வராம என்ன பல்சர். டேய் கண்டுபிடிச்சிட்டா, சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டா. என்ன சொல்ற, மறுபடியும் மெடிக்கல் ஷாப்ல அந்த அனஸ்தீசியா ஜெல் வாங்குனியா? இல்லடா இல்ல. அப்போ பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் ஏதாச்சும் வாங்குனியா? சி இல்லடா, பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல்ல பச்சை மிளகா வைத்தியம் பார்த்தடா. என்னது பச்சை மிளகாவா? ஆமாடா, பச்சை மிளகா இஞ்சி இடிச்சு கூலிப் மாதிரி மடிச்சு அல்சர் மேல வச்சா கொஞ்சம் எரியும், ஆனா சீக்கிரம் சரியிடுமாடா. சூப்பரா. டே லிப் அல்சர், உன் ஆசை நிறைவேற போதுடா, நீயும் காம்ப்ளைண்ட் மாற போற. நானும் பெருசாக போறேன். God is great, great. டேய் மென்டல், அப்படி போனா எரியிற நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி ஆயிடும்டா, வேணாடா. ஏய் என்ன பாட்டி வைத்து குறை சொல்ற, முன்னர்கள் முட்டர்கள் இல்லை வந்துட்டான் இவன் இது. ஐயோ அந்த அல்சரை சீனா முட்டா அதுவே 2 வாரத்துல ஆறிடும். இந்த மென்டல் பிரெயின் மாஸ்டரை காவு வாங்காம விட மாட்டோம் போலயே.